தேவன் அக்கினிமதி ஜெப வீட்டிலே அவரை பாடி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நம்மளை ஒருமனமாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு வசனத்தை வாசித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். தேவாலயத்திலே பிரவேசிப்போரை பேதுரு யோவானும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்து, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய தேவாலயத்திலே பிரவேசித்தான். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய நாமத்தினாலே பேதுரு யோவான் செய்த அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பாடல் எண் 66வது பாடல். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும்
தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரை தினம் உமக்கே என்ற மகிமை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் எண் 103வது பாடல். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளில் பிறந்தவர்களே, செய்வோம் உம் சித்தம். புனிதரில் முன்குறிப்போம் பூரணமாகட்டும். அல்லேலூயா. செவிகளை திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த பூமியிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூமியிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான இன்றைய
இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்த உயர்த்த நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம் உள்ளம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தாலே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:1 சொல்லப்பட்ட வாக்கின்படி இன்றைக்கு இருக்க சூழ்நிலை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் கலக்கத்தை உண்டு பண்ண சூழ்நிலை தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லா சூழ்நிலையும் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற தேவனுக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். ஆண்டோடைய முதல் வார்த்தை சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம். ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாக இருப்பாங்க. அவருடைய வார்த்தையின்படி அவருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Bye.
உலகிற்கு அழைத்தவரே, யார் நம்மளை மறந்தாலும், பெற்றோர்கள் மறந்தாலும், பிள்ளைகள் மறந்தாலும், யார் நம்மளை மறந்தாலும், கைவிட்டாலும், கைவிடாத ஒரே ஒரு நேசர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. வாக்குத்தத்தம் தந்தவரே, உன்னை பாவியின் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே,
ஒரு நன்றி செலுத்தலாமா? இந்த புதிய நாளை நமக்கு காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாமா? ஜீவனுள்ள தேவனுக்கு மகிழ்ச்சியோட நன்றி செலுத்தலாமா? துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, எங்களை படைத்தவரே, உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. முழங்கால் யாவுமே பா உமக்கு முழுங்கணும் என்று பார்க்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உண்மை துதிக்கிறோம் 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 ராஜா. உண்மை மகிமைப்படுத்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம், உண்மை கனப்படுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை நீங்கள் செய்திருக்கீங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கள் ஆதியும் அந்தமும் ஆனவர், உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. நீங்கள் நீதிபதி ராஜா, நீங்கள் நியாயாதிபதியாக ஒரு நாள் வருவீங்க ராஜா. எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்களே, உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. உண்மை மகிமைப்படுத்துகிறோம், உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களுடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம்ப்பா. அந்த நாட்கள்லப்பா எங்களோட இந்த ஆராதனை வேலையில் எங்களோட நீங்கள் அசைவாடுங்க ராஜா. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. எங்களுடைய பாவமான காரியங்கள் ஏதாச்சும் காணப்பட்டால் நீங்கள் எடுத்து போகணும் ராஜா. உங்களுடைய பரிசுத்த நீங்கள்ப்பா எவ்வளவு பரிசுத்தமான தேவன், பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனப்பா. நீங்கள் உமக்கு நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கன்னு சொன்னீங்களே. நீங்கள் விரும்புகிற பரிசுத்தம் ஜீவியத்தை நாங்கள் இந்த நாட்களில் ஜீவியம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்படியே உண்மை உயர்த்தணும், அவரை உயர்த்தலாமா, நன்றி செலுத்தலாமா? ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே, முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே, உயர்ந்தவரே இறந்தவரே என்றும் தொழுதிடுவோம், உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அப்படியே நன்றி செலுத்தலாமா? ஒரு ரெண்டு காரியத்தில் நான் ஷேர் பண்ணிட்டு அப்படியே அப்படியே கண்களை மூடி நம்ம அப்படியே கேட்கலாம். எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி
என்னோடய செம் ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 4 பசங்களை பார்த்தேன் என்னோடய காலேஜ் கேம்பஸில். அவங்களால பேச முடியல. அவங்க பேசுறது ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பேசினாங்க. அப்போது நான் உணர்ந்த காரியம் என்னென்னா, நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையோட மதிப்பு, ஒரு வேல்யூ என்ன. அது மாதிரி கடந்த வாரத்தில் எனக்கு ஒரு ஹிஸ்டரி சேனலுக்கான ஒரு ஃப்ரெண்டு கிடச்சான். அவங்களால பார்க்க முடியாது. அவன் எல்பிடி யூஸ் பண்ணுறான். அவங்களோட பழகும் போது அவங்களை காட்டிலும் நம்ம தேவன் எவ்வளோ விசேஷமாக படைச்சிருக்காங்கன்னு நான் உணர்ந்தேன். இப்போ நம்ம அப்படியே ஆராதிக்கலாமா? நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் தேவன் நமக்கு படைச்சிருக்காங்களே. நம்மளுக்கு உறுப்புகள் எல்லாம் நல்லா செயல்படுது, நன்றி சொல்லலாமா? இன்னும் டயாலிசிஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தோம்னா எவ்வளோ இன்னும் அதே போன்ற கேன்சரில் இருக்க எவ்வளோ வியாதியுள்ள மக்கள் இன்னும் விக்கிரகத்தை தேடி அழிவுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கிற மக்கள். அப்படி நம்ம அவங்க காட்டிலும் உண்மை உள்ளவங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். யாரும் மௌனமாயிருப்படி கொஞ்ச நேரம் ஆவியில் நேர்ந்தவர்களாய், வரங்களை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் அப்படியே நன்றி செலுத்தலாமா? யாரும் மௌனமாயிருப்படி கொஞ்ச நேரம் அவர் உயர்த்தலாமா? நன்றி செலுத்தலாமா? நன்றிப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை மனதார நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உண்மை கனப்படுத்துகிறோம் ராஜா. உண்மை உயர்த்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இங்கே 2 பேர் அல்லது 3 பேர் நாமத்தினாலே வருகிறீர்களோ அங்கே அவர் நடுவிலே வாசம் செய்கிறேன்னு சொன்ன தேவன் இந்த நாளில் எங்களோடு கூட வாசம் செய்கிற தேவன் எங்களோட துதியில் நீங்கள் பிரியப்படுகிற தேவன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எவ்வளவா எங்களை உங்களுடைய சாயலாக படைச்சிங்க ராஜா. எவ்வளவா எங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க ராஜா. குற்றமில்லாத ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதே ஸ்தோத்திரம். எங்களுக்கு விலைக்கிரயம் செய்திருக்கீங்க ராஜா. எங்களை நீங்கள் எவ்வளவாய் மீட்டு கொண்டீங்க. பாவத்திலும் சாபத்திலும் இருந்த எங்களை நீங்கள் மீட்டு கொண்டீங்களே. அந்த அன்பை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. நன்றிப்பா. ஒரு விஷயம் அப்படி நன்றி செலுத்தலாமா? நன்றி நன்றி நன்றிப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கல்வாரி அப்படியே துதிக்கலாமா? தூயாதி சித்தம் வச்சிருந்தாங்க. இன்றைய நாளில் நம்மளே குறித்த தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை நோக்கி நம்ம ஜீவிக்கிறோமா? கர்த்தருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? ஒரு நாள் அவரை தேடுகிறோமான்னு ஒரு விஷயம்தான் ஆராய்ந்து பார்த்து நம்ம அப்படி நிறைவு செய்யலாம். கர்த்தருடைய வேதத்தின் மேல் இரவும் பகலும் பிரியமாக இருக்கிற மனுஷன், தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ காரியங்கள் குறித்து பாக்கியவான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல. இன்னும் நீதிமான இந்த கடைசி காலத்தில் நம்ம ஜீவிக்கணும். அப்படியே அவருக்கு ஒரு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். தோற்றம்ப்பா அப்படி நல்ல பிதாவே உண்மை துதிக்கிறோம்ப்பா. நமக்கு மகிமைகளை ஏறெடுக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், சடுதியான மரணங்களை கேட்கிறோம். ஆனாலும் கர்த்தரைகளை ஜீவனோடு சுகத்தோடு வச்சிருக்கீங்க. நல்ல உடுத்தி இருக்கிறீங்க, போஷிக்கிறீங்க. உங்களுடைய ஞானத்தை தந்திருக்கிறீங்க, ரட்சித்திருக்கீங்க. வெளியேற பெற்றப்பா உங்களுடைய ரத்தத்தினால எங்களுக்கு கழுவி சுத்திகரித்திருக்கீங்க. இன்னும் ஒவ்வொரு நாளும் அப்படியேப்பட்ட கூடுதல் மூலமாக எழுப்புதல் மூலமாக நிறைய காரியங்களுக்கு ஜெபிக்கிறது எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க ராஜா. உங்களை துதிக்கிறோம். எவ்வளவா எங்களை உண்மை கண்டுகொள்ளுக்கு தேடி வந்தீங்களே, அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் ரத்தம் செஞ்சுனீங்க. எங்களை மீட்டு கொண்டீங்க. இன்னும் நாங்கள் உங்களுக்காக ஓடவும் நீங்கள் விரும்புகிற காரியங்களை நாங்கள் நாட்களை செய்கிறவர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பிரியமில்லாத வழிகள் இருந்தால் எடுத்து போடுங்க ராஜா. இன்னும் ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட இருங்க. ஏனோக்கை போல உங்களோட சஞ்சரிக்கிறதுக்கு நோவாவை போல இந்த காலத்தை அந்த கடைசி காலத்தை நாங்கள் ஜீவிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் புது புது அபிஷேகத்தினால எங்களுக்கு நடக்குங்க. வல்லமை உங்களுடைய வல்லமைகள் பெரிதாக காணப்படுத்தும் ராஜா எங்கள் மேலே. இன்னும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆளுகைகளில் நடத்துங்க. நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் ஒரு நாள் ஒரு கணக்கு கொடுக்கணும் ராஜா. அப்படியாப்பட்ட ஒரு பாரத்தோடு இன்னும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திருப்பி ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜாமக்காரனை போல இன்னும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு சஞ்சரித்து கொண்டே இருக்கிறதுக்கு நீங்கள் மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய துதி எப்போதும் எங்களோட வாயில் இருக்கிறதுக்கு
இருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. நீங்களே பயன்படுங்க. இதுமாய் நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் லட்சியமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு 10 நிமிஷம் நம்மை அர்ப்பணிப்போமா. நீ மட்டும் நம்ம புதிய ஆண்டை காண செய்தது போல இருக்கு. ஆனால் அவருடைய கிருபையினாலே இப்போ 5வது மாதத்தில் வந்திருக்கிறோம். பழைய ஆண்டை கடக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேரை பார்க்கலும் நம்முடைய நீதிமன்றங்கள் அல்ல, ஆனாலும் கர்த்தர் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி புது சிருஷ்டியாய் மாற்றி ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மேலே வைத்த இரக்கம், நம்ம மேலே வைத்த அளவில்லாத அன்பு இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேரத்தில் 5 மாதத்தையும் கடக்க போகிறோம். நிறைய தீர்மானம் எடுத்திருப்போம், பொருத்தனை பண்ணியிருப்போம். ஏன்னா இதை நிறைவேற்றிருப்போம்னு பார்த்தா நிறைய நேரத்தில் அதை நிறைவேற்ற முடியல. ஆனால் கர்த்தர் நமக்காக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார். வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. பாடுனல்லா, ஒரு நாளும் நம்மை மறவாத தேவன், ஒருபோதும் நம்மை வெறுக்காத தேவன், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம மார்போடு அணைத்துக் கொள்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்துறதுக்காக ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி என்னைய என் குடும்பத்தை என் பிள்ளைகளுக்கு நடத்துறீங்களே அதற்காக நன்றி அப்பான்னு சொல்லலாமா? வாயில பிறந்து அவருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிருப்போம், எப்படியோ வாழ்ந்திருப்போம். உலகத்தில் ஜீவனோட இருப்போமான்னு நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டோம்னா அது கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஆனால் அவர் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனை தருகிறார், புதிய நாளை காண செய்துகிறார், நாசில ஜீவ சுவாசத்தை வைக்கிறார். 5 மாதம் கிருபையாக இங்கே நடத்துனீங்கப்பா, நன்றின்னு சொல்லலாமா? முதலாவது நம்ம ஒப்பு கொடுத்தாதான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும். எங்களை இதுவரைக்கும் நீங்கள் நடத்துனீங்களே, நன்றி அப்பா. 5 மாதத்தையும் கிருபையாய் கடந்து வர கிருபை பாராட்டுங்களே, நன்றி அப்பா. புதிய ஆண்டுகளை இப்போதான் கால் பதித்தது போல இருக்கு. ஆனால் கர்த்தரை கிருபையினால் 5 மாதத்தையும் கடந்து வர கர்த்தர் கிருபை தந்தாரே. உங்கள் அன்பிற்காக நன்றி, உங்கள் இரக்கத்திற்காக நன்றி. எங்களை நடத்துனீங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை நடத்துனீங்க, ஊழியத்தை நடத்துனீங்க அப்பா. இது திறப்பில் நிற்க ஜெபிக்க அப்பா அநேக காரியங்களுக்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு ஜெபிக்க ஊழியத்தை செய்ய கர்த்தர் பலன் தந்தீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லலாமா? வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம்ல. நம்ம முதலாவது அர்ப்பணிக்கும் போது நம்ம பார்க்கறோம்ல, பையன் சொன்ன மாதிரி நிறைய பேரை பார்க்குறோம், வியாதியோடு இருக்கிறாங்க, பார்க்க முடியாமல் இருக்கிறாங்க, பேச முடியாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நல்லா பார்க்குறோம், நல்லா பேசுகிறோம், மற்றவங்க பேசுகிறத நல்லா கேட்குறோம், நல்லா சிந்திக்கிறோம், எல்லா உறுப்பும் சீராக செயல்படுறதுனால தான் தெய்வ சமூகத்தில் இன்னைக்கு நின்று நம்ம நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எல்லா அவயவங்களும் சீராக செயல்பட கிருபை தந்தீங்களே, நன்றி அப்பா. எல்லா கிருபைகளையும் எங்களுக்கு தந்தீங்களே, எல்லா சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு நாள் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழிகாட்டி எங்கள் கரப்பிடி